சென்னைக்கு போகும்போதெல்லாம் அங்கே தான் தங்குவேன். காண்ட் எக்ஸ்பிளைன் இன் வேர்ட்ஸ்ங்க. தட் இஸ் அ வெரி த ஃபீலிங் ஹேசன்ட் அது இன்னும் எங்களுக்கு சிங்க் ஆகல. எனக்கு அட்லீஸ்ட் ஃபார் மீ இட் இஸ் நாட். அவங்க ஏதோ இன்னும் ஷூட்டிங்கில் ஏதோ இருக்காங்க, ஏதோ அப்ராட் போயிருக்காங்க, ஏதோ ட்ரிப்புக்கோ ஹாலிடேக்கு போயிருக்காங்க. அந்த அளவுக்கு தான் மை பிரெயின் இஸ் ஏபிள் டு ப்ராசஸ். மிஸ் ஹர் அ லாட் இஸ் அன் அண்டர்ஸ்டேட்மெண்ட். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். அவங்க எஃபர்ட் எடுத்துட்டு படிப்பாங்க, அண்ட் ஷீ ட்ரைஸ் டு லேர்ன் த லாங்குவேஜ். அதில் ஏதாவது மிஸ்டேக் இருக்கான்னு கேட்பாங்க. தட் வே போத் ஆஃப் தெம் ஆர் வெரி வெரி ஹார்ட் ஒர்க்கிங், வெரி டெடிகேட்டடுங்க. சும்மா சொல்லக்கூடாது, எங்க தங்கச்சின்னு பசங்கன்னு சொல்லக்கூடாது. பட் தட் வே தே ஆர் லைக் வெரி மிக்ஸ்ட் எமோஷன். ஜானு குட்டியா இப்படின்னு மிக்ஸ்ட் எமோஷன். லென்ஸ் வந்துங்க, இப்போ நான் வந்து வை ஐ ஸ்டார்ட் லென்ஸ் வாஸ் எனக்கு பவர் இருக்கு. அதனால நான் ஸ்கூல்ல இருக்கும்போதே லென்ஸ் பவர்ட் லென்ஸ் தான் நான் போட்டேன். அப்புறமா ஷூட்டிங் உல்லாசத்துல போடுறதெல்லாம் பவர்ட் லென்ஸ் தான். எனக்கு கண்ணே தெரியாது. கண்ணு பார்க்க தான் ஒரு அளவுக்கு அப்படி பெருசா இருக்கும், கண்ணு தெரியாது. This is your wardrobe and because நெஜம் என்னன்னா it's very clumsy. சும்மா clean-ஆ இருக்கிற சைடு மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன். This is my saree rack and I make my sarees. All my sarees I design. So I'm very fond of my sarees. வாட்சா இருக்கட்டும், வாட்சுக்கு மேலே போடுற வளையல் கீழே போட்டிருக்க இது, அதனால தான் நான் இப்படி. ஸோ உங்களுக்கு அந்த டைமில் ஏதாவது ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சா? இப்படி தான் ட்ரெஸ் பண்ணுவோம், ஓகே மகேஸ்வரி வந்தா இப்படி தான் ட்ரெஸ் பண்ணுவாங்க, இல்லை அந்த மாதிரி சொல்ல வாட் ஆர் த ஆக்சசரிஸ் யூஸ்? I was very up to date with the fashion அப்போ, because அப்போ என்ன மேம் ஸ்டைல் அந்த டைமில் ஒரு 90s ஸ்டைல்லாம்? அப்படி ஸ்டைல்னு ஒரு பேசிக் ஸ்டைல்னு சொல்ல முடியாதுங்க. அவங்க அதை வந்து போர்ட்ரே பண்றது தான். இப்போ நதியா மேம் பண்ணும்போது நதியா ஸ்டைல்னு வந்துச்சு. பட் அது வேற யாராவது பண்ணியிருந்தா அவ்வளோ அழகா இருந்திருக்குமான்னு சொல்ல முடியாது. பட் ஷீ கேரிட் இட் ஆஃப். அண்ட் எனக்கு தெரிஞ்சு பாண்டி பசார்லாம் நதியா கிளிப்பு இது ட்ரெஸ்ஸஸ், அப்புறம் ஸோ நமக்கு என்ன சூட் ஆகுதோ, நம்ம எதில் கம்ஃபர்டபுளாக இருக்குமோ, நமக்கு எது இது போட்டால் நல்லா இருக்கணும், நமக்கு அந்த கொஞ்சம் நாலேஜ் இருக்கணும். ஸோ ஐ திங்க் வாட் ஐ தாட் வாஸ் பெஸ்ட் ஃபார் மீ ஐ டிட். பட் இந்த ஸ்டைலை தான் ஃபாலோ பண்ணேன்னு சொல்ல முடியாது. பட் ஐ வாஸ் கொஞ்சம் அந்த கலர் சென்ஸ் இருந்ததால நான் அப்படி தப்பிச்சுட்டு வந்துட்டேன். ஓகே 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 ரைட். ஸோ திஸ் இஸ் யுவர் வார்ட்ரோப் அண்ட் பிகாஸ் நெஜம் என்னன்னா இட்ஸ் வெரி கிளம்ஸி. சும்மா க்ளீனாக இருக்கிற சைடு மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன். திஸ் இஸ் மை சாரி ரேக் அண்ட் ஐ மேக் மை சாரீஸ். ஆல் மை சாரீஸ் ஐ டிசைன். ஸோ ஐம் வெரி ஃபாண்ட் ஆஃப் மை சாரீஸ். ஓகே. ஸோ இப்போ சம்மரால் ஐம் மேக்கிங் லாட் ஆஃப் ஷிஃபான் சாரீஸ் வித் brocade blouses. ஓகே சார். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான சாரி மேல இருக்கிற அந்த ஒரு ஃபேசினேஷன் இருக்கும்ல. இப்போ குறிப்பிட்ட சில டைப் கட்டுவாங்க. சில பேருக்கு சில்க் சாரீஸ்னா பிடிக்கும், சில பேருக்கு ரொம்ப நைஸா இருக்கிறது பிடிக்கும். ஸோ உங்ககிட்ட இருக்க கலெக்ஷன்ல எது அதிகமா இருக்கும்? எனக்கு நிறைய ஷிஃபான்ஸ் தான் இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஷிஃபான் சாரீஸ். நாட் தட் ஐ வேர் சாரீஸ் அலாட். நான் ஏதாவது குறிப்பிட்ட ஒகேஷனுக்கு தான். எப்போவும் ஐம் நாட் அ சாரி வேர். பட் அந்த வென் ஐ வேர் இட் ஐ லைக் டு வேர் சம்திங் விச் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். அண்ட் ஸோ உங்கள் வீட்டோட கம்ஃபர்டான ஒரு கவுச்சில் இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது சில கம்ஃபர்டான கொஷின்ஸ் நாங்கள் கேட்கணும். அப்படி தானே எதிர்பார்க்குறீங்க? அதுதான் இல்லை, நான் அன்கம்ஃபர்டான கொஷின் தான் இங்கே கம்ஃபர்ட்டாக கேட்க போகிறேன். கேளுங்க. ஓகே. ஸோ இப்போ நிறைய படங்கள் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, இதெல்லாம் பண்ணியிருக்கீங்களே. எப்போவாச்சு சரி ஏன் சினிமாவில் மட்டும் ஹீரோயின்ஸை ஆக்ட்ரஸை ஒரு மாதிரி டேக்கன் ஃபார் கிராண்டடாக எடுத்துக்கிறாங்க? லைக் ஹீரோயின்ஸ்னால் இப்படி தான்ப்பா இருப்பாங்க, மேபி அவங்களோட ட்ரெஸ்ஸிங் வச்சு அவங்களோட கேரக்டரை ஜட்ஜ் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்களுடைய பர்சனல் லைஃப்பை வச்சு இவங்க இப்படி தான், உள்ள விஷயம் தெரியுதோ இல்லையோ வெளிப்படையாக இருந்து இப்படி தான் சொல்கிறது. உங்களுக்கு எப்போவாச்சும் இது அஃபெக்ட் ஆகியிருக்கா? லக்கிலி நான் ஆக்ட் பண்ணும்போதுங்க இவ்வளோ மீடியா இல்லை, சோஷியல் மீடியா வாஸ் நாட் த பிளாட்ஃபார்ம்ஸ் லைக் இன்ஸ்டா, ஃபேஸ்புக் அதெல்லாம் அவ்வளோ அப்போ பிரபலமாக இல்லை. ஸோ வி ஸ்டில் ஹேட் ஆர் ஸ்பேஸ், ஆர் ப்ரைவசி. அண்ட் அந்த எனிக்மா இருந்துச்சு. ஹீரோயின்னா கொஞ்சம் அந்த ப்ரைவேட்டாக இருப்பாங்க. இப்போ வந்து இட்ஸ் அ டோட்டலி டிஃப்ரெண்ட் சீன் ஆல் டுகெதர். பட் ஹேவிங் செட் தட், heroines today are much more smarter worldly wise, and they are much more street smart. They know how to conduct themselves, எப்படி behave பண்ணணும், என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணணும், எது சொல்லக்கூடாது, எது சொல்லணும், எல்லாம் they are quite smart these days. So I don't think they are taking it personally or to heart. ஏதாவது
சொன்னாங்கன்னா அது எது வரைக்கும் நமக்கு பாசிட்டிவாக இருக்கும்னு அதை எடுத்துக்கிட்டு நெகட்டிவாக விட்டுட வேண்டியது தான். ஐ திங்க் தேர் ஆல் டூயிங் அ குட் ஜாப் தட் வே. ஓகே ஓகே ஃபைன். சரி இப்போ ஒரு பக்கம் ஸ்ரீதேவி மாமா இருக்கட்டும், இப்போ ஜான்வி கபூரா இருக்கட்டும், ஸோ இவங்க எல்லாமே உங்களுடைய அக்கா, இப்போ இவங்க கசின்ஸ்னும் போது ஸோ இப்போ இப்பயும் நீங்கள் அந்த இப்போ ஜான்விக்கெலாம் மெசேஜ் பண்ணுறது, படம் சூப்பராக இருக்குது, அதெல்லாம் ரெகுலராக நடக்கும். அஃப்கோர்ஸ் அவங்க ரொம்ப அழகாக தமிழ் பேசுகிறாங்கல்ல. ஆமாங்க. தட் வே ஐ எம் ஸோ ஹாப்பி. அவங்க எஃபர்ட் எடுத்துட்டு படிப்பாங்க. அண்ட் ஷீ ட்ரைஸ் டு லேர்ன் த லாங்குவேஜ். அதில் ஏதாவது மிஸ்டேக் இருக்கான்னு கேட்பாங்க. தட் வே போத் ஆஃப் தெம் ஆர் வெரி வெரி ஹார்ட் ஒர்க்கிங், வெரி டெடிகேட்டடுங்க. சும்மா சொல்லக்கூடாது, எங்க தங்கச்சிங்க பசங்கன்னு சொல்லக்கூடாது. பட் தட் வே தே ஆர் லைக். ஓகே. நான் வந்து லைக் போனி கபூர் சாரோட சென்னை வீட்டை விசிட் பண்ணியிருக்கேன் 2-3 வாட்டி. ஓகே. உண்மையிலே அந்த வீடை பார்க்கும்போது அவ்வளோ ஆன்டிக் பீஸ் நிறைஞ்சிருக்கும், எங்கே பார்த்தாலும் ஃபோட்டோஸ் இருக்கும். அதுக்கு எல்லாத்தையும் தாண்டி போனி கபூர் சாருக்கு ஒரு பயங்கர ஓசிடின்னு சொல்லுவாங்க. ஒரு வாட்டர் பாட்டில் எங்கே இருந்தாலும் அவர் வந்து திரும்ப அதே இடத்துல வைப்பார். ஈவன் நானும் அதை பாட்டில் தள்ளி வச்சு அவர்கிட்ட திட்டு வாங்கியிருக்கேன். அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ உங்கள் வீடை பார்க்கும்போது அந்த மாதிரி தான் நிறைய பொருட்கள் ஒரு மாதிரி சட்டிலாக ரொம்ப ஒரு மாதிரி ஆன்டிக்காக மெயின்டைன் பண்ணுறீங்க. ஸோ ஹவு மச் யூ மிஸ் யுவர் அக்கா ஸ்ரீதேவி மேம்? அந்த வீடு முழுக்க அவங்க தான் இருந்தாங்க. ஃபோட்டோஸ், அவ்வளோ ஃபோட்டோஸ். அண்ட் சென்னைக்கு போகும்போதெல்லாம் அங்கே தான் தங்குவேன். ஸோ அது வந்து காண்ட் எக்ஸ்பிளைன் இன் வேர்ட்ஸுங்க. தட் இஸ் அ வெரி த ஃபீலிங் ஹேசன்ட், அது இன்னும் எங்களுக்கு சிங்க் ஆகல. எனக்கு அட்லீஸ்ட் ஃபார் மீ இட் இஸ் நாட் சங்க் இன். ரொம்ப சடன். அவங்க ஏதோ இன்னும் ஷூட்டிங்கில் ஏதோ இருக்காங்க, ஏதோ அப்ராட் போயிருக்காங்க, ஏதோ ட்ரிப்புக்கோ ஹாலிடேக்கோ போயிருக்காங்க. அந்த அளவுக்கு தான் மை பிரெயின் இஸ் ஏபிள் டு ப்ராசஸ். ஸோ எஸ், வி மிஸ் ஹர் அ லாட் இஸ் அன் அண்டர்ஸ்டேட்மெண்ட். ஸோ இப்போ ஸ்ரீதேவி மேம் இப்போ அவங்க நம்ம கூட இல்லைனாலும் அவங்களோட மெமரிஸ், அவங்களோட படங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு, ஏன்னா உங்களோட ஃபோட்டோஸ் இல்லை பார்த்தோம், நீங்கள் ரொம்ப குட்டி பொண்ணா அவங்க பக்கத்தில் இருக்கிறது, அவங்களோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் அதெல்லாம். ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கு? நீங்கள் குட்டி பொண்ணா இருக்கும்போது அவங்க கூட இருந்தீங்க. ஸோ ஜான்வி குட்டி உங்க கூட குட்டியா இருப்பாங்கல்ல? ஜானு குஷி என்னங்க, பிறந்ததுல இருந்து பசங்க மாதிரி தான் அவங்க. What do I say? I'm so proud of them. அவ்வளவுதான். What do they call you? They call me Magi Masi. அவங்களுக்கு தெரியல, we are cousins. Okay. But அவங்களுக்கு மாசின்னு கூப்பிட்டு பழகிடுச்சு. மாசின்னா என்ன? ஆண்ட். ஆண்டி. ஓகே. அப்படி கூப்பிட்டு பழகிடுச்சு. But we are cousins. ஓகே ஓகே ஓகே. உங்களுக்கு எவ்வளவு ப்ரௌடா இருக்கு? பிகாஸ் லைக் அக்கா அவ்வளோ பெரிய ஹீரோயின், நீங்க ஹீரோயின், இப்போ லைக் திஸ் இஸ் தி தேர்ட் ஜெனரேஷன் செம்மையா பண்றாங்க. Yeah, and they are working hard. என்னன்னா அவங்க பொசிஷனை வந்து அவங்க டேக்கன் ஃபார் கிராண்டடாக இது பண்ணல. எந்த பொசிஷனில் இருந்தாலும் ஹார்ட் ஒர்க், டெடிகேஷன், டிசிப்ளின் இல்லைன்னா நம்ம எதுலேயும் வி கேனாட் எக்ஸல். ஸோ அந்த விஷயத்தில் வந்து போத் ஆஃப் தெம் ஆர் வெரி ஸ்ட்ராங் இன் தட். அண்ட் அக்கா கைடன்ஸ் மேலே இருந்து இருக்குது அவங்களுக்கு. கைடன்ஸ் ஆர் பிளெஸிங்ஸ் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். ஓகே ஓகே. இன்னும் அந்த சுட்டமல்லே போட்டா உங்களுக்கு அந்த ஒரு யா குட்டி பொண்ணா பார்த்தது இப்ப சுட்டமல்லே ஆடிட்டு இருக்கு. ஆமா, எனக்கு இட்ஸ் வெரி மிக்ஸ்ட் எமோஷன். ஓகே. ஜானு குட்டியா இப்படின்னு மிக்ஸ்ட் எமோஷன். ஓகே ஓகே ரைட். சோ இப்போ எங்க வந்திருக்காங்களா? அவங்க ஹைதராபாத்ல வந்திருக்காங்களா? ஆமா வந்திருக்காங்க. we meet up, we catch up and ஓகே ஓகே ஃபைன். சூப்பர். சோ எப்ப திரும்ப உங்களை படங்கள்ல பார்க்கிறது? I'm waiting for a good, நல்ல ஒரு மீனிங்ஃபுல் நல்ல கேரக்டர். எனக்கு ஊர்வஷி மேம் ஐம் அ வெரி பிக் ஃபேன் ஆஃப் ஹர் அண்ட் ஷீ இஸ் மை இன்ஸ்பிரேஷன். அவங்க வந்துங்க ஹர் பாடி ஆஃப் ஒர்க் இஸ் லைக் இஸ் ஆசம். அவங்க வந்து காமெடி வந்து சொல்லவே வேணாம், சென்டிமெண்ட் பண்ணுவாங்க. அண்ட் ஷீ இஸ் டன் ஆல் கொஞ்சம் இந்த வேம்ப் ரோல் கூட இப்போ இது ஏதோ மலையாள படத்தில் பார்த்தேன். அவங்க ஷீ இஸ் எக்ஸல்ட் இன் all her performances. So she's my inspiration. நான் பண்ணணும்னா I really want to do something like what she's been doing, like comedy or like negative, anything. But it should be meaningful and திரும்பி ஒரு படம் பண்ணாப்பா நல்ல படம் பண்ணியிருக்காங்க சொல்கிற மாதிரி இருக்கணும். ஓகே ஓகே ஓகே. சரி, இப்போ உங்களோட வார்ட்ரோப்லாம் பார்த்தாச்சுல. ஸோ இப்போவும் கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரமாக ஷூட் பண்ணாலும் அப்படியே பளிச்சுன்னு இருக்கீங்க, அந்த லிப்ஸ்டிக்கும் கலையாமல் இருக்குது. ஸோ ஒரு 3 ஹேக் நீங்கள் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஸோ கண்டிப்பாக இது வந்து நிறைய பெண்களுக்கு வந்து உதவும். ஸோ ஃபர்ஸ்ட் திங், கடடன் செம்ம ஃபாஸ்ட்டாக ரெடி ஆகணும். நான் ஒரு 2-3 ஹவர் எந்த ஒர்க் பண்ணாலும் என் மேக்கப் கலையக்கூடாது, பளிச்சுன்னு இருக்கணும். என்ன பண்ணலாம்? ஐ எம் ஜென்யூன்லி நாட் அ மேக்கப் எக்ஸ்பர்ட்டுங்க. எனக்கு மேக்கப் பற்றி சுத்தமாக அவ்வளோ ஐடியா இல்லை. இப்போ ஜென்ரேஷனுக்கு வந்து தே நோ லாட். பட் ஐ கேன் டெல் யூ சம் வெரி ப்ராக்டிக்கல் ஸ்கின் கேர். ஃபர்ஸ்ட் வந்து
ஸ்கின் நல்லா இருந்தால் அது மேக்கப் போட்டாலும் போடாட்டியும் அந்த அந்த க்ளோவே வேறு. ஸோ ஸ்கின் நல்லா இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்வெட் வரணும். எக்ஸசைஸ் இஸ் இம்பார்ட்டண்ட். அண்ட் தென் ஃபார் ஸ்கின் கேர் குட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், அது ரொம்ப முக்கியம். நான் என்னென்னா எந்த ஃப்ரூட் சாப்பிட்டாலும் அந்த ஃப்ரூட்டை வந்து சாப்பிட்ட அப்புறம் ஃபேஸில் அப்பிப்பேன். அது பனானா இருக்கட்டும், பப்பாயா இருக்கட்டும், எனி ஃப்ரூட், பைனாப்பிள், பொட்டேட்டோ, எனி திங். ஸோ அண்ட் இது வந்து இன்னைக்கு நான் பண்ணுறது இல்லை, அது சின்ன வயசுலேருந்து எனக்கு பழகிடுச்சு. ஸோ ஐ எம் பிளெஸ்ட் வித் குட் ஸ்கின் பிகாஸ் ஆஃப் மை ஜெனட்டிக்ஸ். ஸோ மேக்கப் எது இருந்தாலும் ஸ்கின் நல்லா இருந்தால் தான் மேக்கப்பு அந்த ஸ்கின் மேலே அழகாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் தான். எக்ஸசைஸ், குட் டயட், லாட்ஸ் ஆஃப் வாட்டர், ஹைட்ரேட் யுவர் செல்ஃப். இதுக்கு மேலே மேக்கப் பண்ணால் ஐ யூஸ் வெரி லெஸ் மேக்கப். நான் ஏதாச்சும் முகம் ரொம்ப டல்லாக இருக்கு, இந்த ஒன்று பண்ணுங்க. சில பேர் சொல்லுவாங்க சோப்பில் அப்படியே சக்கரை போட்டு முகம் பளிச்சுன்னு ஆகிடும், அந்த மாதிரி கேட்குறேன் நான். தேர்ஸ் அ வெரி குட் ஃபேஸ் பேக் விச் ஐ பின் யூஸிங் ஃபார் அ லாங் டைம். ஒன்றும் இல்லை, ஓட்ஸ், பேசிக் ஓட்ஸ் அண்ட் பாதாம். ஸோ ஓட்ஸ் அண்ட் பாதாம் 1:2. பாதாம் ஒரு பாட்டுன்னா ஓட்ஸ் 2 பார்ட், 1:2. ஒன்றும் இல்லை, ட்ரையாக மிக்சியில் அடிச்சுட்டு ஒரு இதில் ஸ்டோர் பண்ணி வச்சிடணும் ஃப்ரிட்ஜில். ஸோ whenever there is a outing or a function or an event or a shoot, அதை வந்து நீங்கள் அந்த பவுடரை வந்து எதில் வேணுமானாலும் மிக்ஸ் பண்ணலாம். கர்ட் ஆர் மில்க் ஆர் பப்பாயா ஆர் பனானா, எனி திங். பட் தட் கிவ்ஸ் அன் அமேசிங் க்ளோ. அது ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கொஞ்சம் ஃபேஸ்ல வச்சு ஜஸ்ட் ஸ்க்ரப் மாதிரி, இந்த நமக்கு வெளியில கிடைக்குது இல்ல இந்த கமர்ஷியல் ஸ்க்ரப் பேக்லாம் சொல்றாங்க, ஆமா, அதுக்கு பதில் இது பண்ணுங்க. இட் கிவ்ஸ் a very good glow. நைஸ். ஓகே. ஈவன் இப்போ இந்த லிப் கலர் உங்களுக்கு அவ்வளோ அழகா சூட் ஆகுது, இந்த லிப்ஸ்டிக் இவ. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு 3 விதமான ஷேட் சொல்லுங்க. இந்த 3 விதமான ஷேட் போட்டால் நீங்க ஓரளவுக்கு எல்லாத்துக்கூடயும் மேட்ச் பண்ணலாம். ஒரு மஸ்ட் ஒரு 3 எனக்கு அவ்வளவு எக்ஸ்பர்ட் இல்லங்க, நான் மேக்கப் நிறைய வச்சிருக்கீங்க, நான் பிரைஸா பார்த்தேன், பேக் ஃபுல்லா வச்சிருக்கீங்க லிப்ஸ்டிக். If you want heads to turn redங்க, like a statement bold red, அது ஏதாவது பெரிய ஃபங்க்ஷன்ல, அவார்ட்ஸ்ல, வெட்டிங் or an evening out, like a big dinner அப்படி இருந்தா, பட் அது நம்ம Dressக்கும் சூட் ஆயிருக்கணுமா? அந்த ரெட்க்கு சூட் ஆகணும், அதுக்கு தகுந்த மாதிரி தான். Now there are a lot of நல்ல ஒரு pitch black போடுறாங்க, or plain whiteக்கு நல்லா இருக்கும். There are a lot of references online. இப்போ so red is like red, my favorite for an outing. Dark red nalla, like a bold red, maroonish red. If it's a lunch, daytime na very subtle, like nude or dull pink or அது மாதிரி dull pinks. இப்போ நிறைய பேர் இப்போ லென்ஸ் வைக்கிறது, சில பேர் வந்து எப்பவாச்சும் வைப்பாங்க ஒரு ஈவென்ட்ஸ் மாதிரி, பார்த்த ஒரு 4 பேர் சூப்பராக இருக்குன்னு சொன்னால் ரெகுலராக வைக்கிறவங்க கூட நிறைய பேர் இருக்காங்க உங்களுக்கு சரி. ஸோ அது என்ன மாதிரியான ஒரு கல்ச்சர் இப்போ வந்திருக்கு? நீங்க அதுக்கு அதை பத்தி ஒரு விஷயம் சொல்லி ஆகும். ஏன்னா நீங்க தான் வந்து 30 வருஷத்துக்கு முன்னாடி லென்ஸ் வச்சு எல்லாருக்கும் இந்த மாதிரியான விஷயத்தை நீங்க ஆரம்பிச்சு விட்டதே நீங்க தான். லென்ஸ் வந்துங்க, இப்போ நான் வந்து why I started lens was எனக்கு பவர் இருக்கு, அதனால நான் ஸ்கூல்ல இருக்கும்போதே லென்ஸ் பவர்ட் லென்ஸ் தான் நான் போட்டேன். அப்புறமா ஷூட்டிங் உல்லாசத்துல போடுறதெல்லாம் பவர்ட் லென்ஸ் தான். இல்ல கண்ணே தெரியாது, கண்ணு பார்க்க தான் ஒரு அளவுக்கு அப்படி பெருசா இருக்கும், கண்ணு தெரியாது. அது வேற நான் ரொம்ப நாள் வீட்டில் சொல்லிட்டு இருந்தேன், கண்ணு தெரியலம்மா, போர்டு தெரியலன்னா அவங்க வந்து சும்மா ஸ்பெக்ஸ் போடுறது ஃபேஷன் அதுக்காக சொல்றாங்கன்னு நினைச்சு ரொம்ப நாளா கூட்டிட்டு போல. மொத்தமா இதான அப்புறம் தான் கூட்டிட்டு போனாங்க. ஸோ அதுக்காக ஐ ஸ்டார்டட் வேரிங் லென்ஸ், அஃப்கோர்ஸ் கலர்ட் லென்ஸ். பட் ரொம்ப வந்து கண்ணை கூட அபியூஸ் பண்ணக்கூடாது, ஒன்லி இஃப் இட் இஸ் நெசசரி. வாட் மகேஸ்வர் இஸ் வெரி ஃபாண்ட் ஆஃப், லைக் நான் எப்போச்சு தான் செலவு பண்ணுவேன், ஆனால் இந்த ஒரு பொருளை பார்த்தா மட்டும் நல்லா அதுக்கு செலவு பண்ணுறதுனால எதுவும் பண்ண முடியல. மேபி இட்ஸ் அண்ட் ஹேண்ட் பேக்காக இருக்கலாம், வாலெட் ஆர் ஷூஸ், வாட் எவர். இல்லைங்க, ஷூஸ், அந்த ஷூஸ், யா ஐ லவ் ஷூஸ், பட் ஐ ஹாவ் இனஃப். ஸோ இப்போ எனக்கு ஷூஸ், பேக்ஸ், நத்திங். வாட்ஸ் ரொம்ப காஸ்ட்லியாக, அது ரொம்ப யோசித்தேன். பட் ஓகே, மனசு வந்து வாங்கினேன்னா எவ்வளோ இருக்கும்? எனக்கு ஃப்ராங்கா சொல்லணும்னா மோஸ்ட் ஆஃப் மை பேக்ஸ் ஆர் கிஃப்டட். ஓகே. அக்கா அண்ட் மை ஹஸ்பண்ட். ஸோ ஐ டோன்ட் ஆக்சுவலி கோ அண்ட், எனக்கு வந்து ஐ ஸ்பெண்ட் அ லாட் ஆன் மை ரெஸ்கியூஸ், மை டாகிஸ், தேர் ஃபுட், தேர் மெடிகேஷன், தேர் சர்ஜரிஸ். ஸோ எனக்கு வந்து ஐ எம் வெரி ஹாப்பி ஸ்பெண்டிங் இட் ஆன் தெம் ராதர் தென் தீஸ். அந்த ஐ திங்க் தட் டைம் ஹேஸ் கான் வேர் இந்த ஃபேன்சியாக வாங்கணும்னு. இப்போ மை ஒன்லி ஃபோக்கஸ் இஸ் spend on them, make sure there are no strays on the road, எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ. ஸோ அதில் இப்போ ஃபுல்லாக இறங்கிட்டேன். நைஸ்.
இது வந்து முட்டை தொக்கு, சரி ஆமா முட்டை. இது வந்து உருளை ரோஸ்ட், இது வந்து தேங்காய் மாங்காய் துவையல். தேங்காய் மாங்காய் துவையல் சூப்பர். நீங்க இதோட ரெசிபி சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேன். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.